நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு காணொலியோடு சந்திக்கின்றோம். முக்கியமான விவகாரம் பற்றி பேசப் போகின்றோம். இலங்கை அரசியலிலே முக்கியமான திருப்பம் ஒன்று வந்திருக்கிறது. அதாவது தென்னிலங்கையிலே ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டால் அது பாதாள குழு, ஆனால் வட இலங்கையிலே கைப்பற்றப்பட்டால் அது பயங்கரவாதம், புலி பயங்கரவாதம் என்று சொல்லியெல்லாம் பேசுகின்ற அரசியல் தருணத்திலே மிக முக்கியமான விடயம் ஒன்று வெளிவந்திருக்கிறது. கடந்த காலங்களிலே கொலை செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அரசியல்வாதி ரவிராஜ், அதே போல இன்னொரு பல்வேறுபட்ட கொலைகள் தொடர்பிலே ஒரு முக்கியமான விடயம் நேற்றைய நாளிலே வெளியாகி இருக்கிறது. மித்தனிய கஞ்சா என்று சொல்லப்படக்கூடிய அருணசாந்த என்பவர் மஹிந்த குழுமத்தோடு மிக நெருக்கமாக பயணித்தவர். கம்பாந்தோட்டையிலே மஹிந்த குழுமத்திற்கு நெருக்கமாக பல்வேறுபட்ட பணிகளை செய்தவர். இது ஒரு விவகாரம் இருக்க, தாஜுதீன் கொலை வழக்கு ஒரு பிரபலமான வழக்கு. அந்த தாஜுதீன் கொலை வழக்கு தொடர்பிலும் அதற்கு முக்கியமான உந்து சக்தியாக இருந்தவர் மித்தனிய கஜா என்று சொல்லப்படக்கூடிய அருணசாந்த என்பவர் விடயம் நேற்றைய நாளிலே வெளியாகி இருக்கிறது. அந்த விவகாரம் ஒரு பாரிய ஒரு விவகாரமாக இருக்கு. அந்த விடயத்தை நாங்கள் விரிவாக பேசலாம். நேற்றைய நாட்களே ஒரு முக்கியமான வழக்கு ஒன்று நீதிமன்றத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அது என்ன என்று சொன்னால், சம்பத் மணம்பேரி என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பிரதேசபை வேட்பாளர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சம்பத் மணம்பேரி என்று சொல்பவர். யார் இந்த மணம்பேரி என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். மிக அண்மையிலே ஐவர் இலங்கைக்கு வெளிநாட்டிலிருந்து கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டார்கள். அதிலே பெக்கோ சமன் அப்படி பல்வேறுபட்டவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். அந்த கொண்டு வரப்பட்டவர்களிலே அந்த அவர்களுக்கான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. கொண்டு வரப்பட்ட ஐவரிலே பெக்கோ சமன், குடு சலிந்து என்று சொல்லி பல்வேறுபட்டவர்கள். அந்த ஐவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையிலே மித்தனிய அதே போல இன்னொரு பல்வேறுபட்ட இடங்களிலே அந்த விசாரணைகளின் அடிப்படையிலே அகழ்வு மேற்கொள்ளப்பட்டது. அந்த அகழ்வு மேற்கொள்ளப்பட்ட இடத்திலே ஒரு முக்கியமாக ஒரு ஐஸ் போதைப் பொருளை நடத்துவதற்கான ஐஸ் போதைப் பொருள் தொழிற்சாலை போன்று பல்வேறுபட்ட இடங்களிலே, நுவரலியால் உள்ள பல்வேறுபட்ட இடங்களிலே அந்த ஐஸ் போதைப் பொருளை நடத்துவதற்கான தொழிற்சாலை போன்ற கட்டமைப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன. கண்டுபிடிக்கப்பட்ட இடத்திலே அதிலே ஒரு இடத்தில்தான் ஒரு காணியிலே பாரிய இரண்டு கொள்கலன்களோடு அந்த இடம் அகலப்பட்டது. அதே போல அந்த வீடு முழுவதும் அந்த கற்களை ஆய்வு செய்கின்ற பொழுது அது நேரடியாக ஐஸ் போதைப் பொருளை உற்பத்தி செய்வதற்கான கற்கள் என்று சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டது ரசாயன பகுப்பாய்வில். அந்த கண்டுபிடிக்கப்பட்ட கற்களுக்கு சம்பந்தப்பட்டவர் யார் என்று சொன்னால் சம்பத் மணம்பேரி. இந்த சம்பத் மணம்பேரி என்பவர் யார் என்று நீங்கள் கேட்கலாம். கடந்த காலங்களிலே மஹிந்த ராஜபக்சவின் மெய்ப்பாதுகாவலராக இருந்தவர். MST என்று சொல்வார்கள், மினிஸ்ட்ரி செக்யூரிட்டி டிவிஷன். அப்படியாக சொல்லப்பட்ட பிரத்யேக விசேட பாதுகாப்பு வழங்கும் ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்தவர் தான் இந்த சம்பத் மணம்பேரி. மஹிந்த ராஜபக்சவின் மெய்ப்பாதுகாவலராக இருந்த காலகட்டத்திலே பல்வேறுபட்ட பணிகளை அவருக்காக பிரத்யேகமாக செய்திருக்கிறார். காவல்துறை பணி அல்ல, சட்டவிரோதமான பணிகளை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட பணி என்னவென்று சொன்னால், கடந்த காலங்களிலே ரவிராஜ் கொலை செய்யப்பட்டார். முக்கியமாக வடக்கிலே பேசப்பட்ட முக்கியமான அரசியல்வாதி, தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய அரசியல்வாதி. அதாவது மும்மொழிகளிலும் ஆற்றல். இப்பொழுது அர்ச்சுனாவை பற்றி பலரும் பேசுகிறோம். அர்ச்சுனாவை விட மிக ஒரு நேர்த்தியான அரசியல்வாதியாக, நேர்த்தியாக என்று சொல்வது சட்டப்புலமையோடு அரசியல்வாதியாக இருந்தவர் ரவிராஜ். மும்மொழிகளிலும் தமிழர்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதிகளை, சிங்கள அரசாங்கம் எவ்வாறு அநீதிகளை இழைக்கிறது என்ற விடயங்களை தென்னிலங்கையிலே பாராளுமன்றத்திலே பேசியவர். அவருடைய உரைகள், அவருடைய கருத்துக்கள் தென்னிலங்கை ஊடகங்களில் பிரதானமாக பேசப்பட்டன. அது யாருக்கு இடையூறாக இருந்தது? மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்துக்கு இடையூறாக இருந்தது. மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் புலிப்பயங்கரவாதம் என்று சொல்லிக்கொண்டு தமிழர்களுக்கு இழைத்த அநீதிகள் தொடர்பிலே ரவிராஜ் விரிவாக பேசினார். ரவிராஜ் பேசிய விவகாரம் தென்னிலங்கை அரசியலுக்கு மிகவும் ஒரு அச்சுறுத்தலாக இருந்தது. அதன் அடிப்படையிலே அவர் கொலை செய்யப்பட்டார். அவர் கொலை செய்யப்பட்ட போது அதற்கும் இப்பொழுது பார்க்கலாம் மித்தனிய கச்சாவிற்கும் தொடர்பு இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அவருக்கு தொடர்பு இருப்பதாக இப்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதே போல அந்த கொலைக்கும் துப்பாக்கி வழங்கியவர் சம்பத் மணம்பேரி என்று சொல்லி நேற்றைய நாளிலே வெளியாகி இருக்கிறது. அதே போல நான் ஆரம்பத்திலே சொன்னேன், மித்தனிய கச்சா என்று சொல்லப்படக்கூடிய அருணசாந்த, அவர் அம்பாந்தோட்டை என்று சொன்னேன். அவருக்கும் இப்பொழுது அதாவது தாஜுதீன் கொலை வழக்குக்கும் சம்பந்தம் இருக்கிறது. பிரபல விளையாட்டு வீரர் தாஜுதீன் கொலை செய்யப்பட்டார். அவர் ஒரு வர்த்தக நிலையத்திலே தனது காரிலிருந்து இறங்கி ஒரு தண்ணீர் போத்தலை கொள்வனவு செய்து கொண்டு காரில் ஏறுகின்ற பொழுது அந்த காருக்கு பின்னால் ஒரு கார் நிற்கிறது. CCTV ஆதாரங்களிலே வெளியாகி இருக்கிறது. அந்த காரிலே அவருடைய தாஜுதீன் காருக்கு பின்னால் நிற்கின்ற காரிலே இருந்தவர் யார் என்று சொன்னால் அந்த மித்தனிய கஜா என்று சொல்லப்படக்கூடிய அருணசாந்த.
அப்ப அவருடைய அந்த தாஜுதீன் கொலைக்கு பிரதான காரணமாக இருப்பவர் யார் என்று சொன்னால் மித்தனிய கஜ்ஜா என்று சொல்லப்படுகிற அருணசாந்த விதானகி. அப்ப அருணசாந்த விதானகி யாரோடு தொடர்பில் இருந்தார், யார் இந்த கொலையை செய்ய சொன்ன விடயம் இருக்கிறது, அம்பலமாக இருக்கிறது. அப்ப நாங்கள் பார்க்கலாம், இந்த வருடத்தின் ஆரம்ப காலப்பகுதியிலே மார்ச் ஏப்ரல் காலப்பகுதியை பார்க்கின்ற பொழுது மிகவும் ஒரு கொலை செய்யப்படுகின்ற துப்பாக்கி சூட்டுக்கு பிரபலமான காலமாக இருந்தது. அந்த காலப்பகுதியில் யார் கொலை செய்யப்படுகிறார் என்று சொன்னால் மித்தனிய கஜ்ஜா கொலை செய்யப்படுகிறார். தாஜுதீன், நடராசா, ரவிராஜ் போன்றவர்கள் கொலை செய்யப்பட்ட கொலைக்கு பிரதானமாக காரணமாக இருந்த மித்தனிய கஞ்சா அருணசாந்த கொலை செய்யப்படுகிறார். அப்ப அருணசாந்த கொலை செய்யப்படும் முதல் யூடியூப் வலைத்தளத்திற்கு ஒரு காணொலியை பகிர்கிறார். அதாவது இந்த பெரிய பெரிய கொலைகளுக்கு பின்னால் யார் இருப்பவர்களே எனக்கு தெரியும் என்று அருணசாந்த விதானகி சொல்கிறார். மித்தனிய கஜ்ஜா அவர் சொல்கிறார், சண்டி பார்லமெண்ட் அதாவது பெரும் சண்டித்தனம் காட்டிய பார்லமெண்ட் உறுப்பினர் கொலை செய்யப்பட்டார். அதே போல அதிவேக நெடுஞ்சாலையிலே பாதுகாப்பு வலையிலே கொலை செய்யப்பட்டவர்கள். அதே போல கடந்த காலங்களில் ஏராளமான கொலைகளுக்கு பின்னால் யார் இருப்பது, யார் கொலை செய்ய சொன்னார்கள் என்ற விடயம் அவருக்கு தெரிந்திருக்கிறது. அவர் சொன்னார், எனது வாயை திறந்தால் பலர் பாதிக்கப்படுவார்கள், என்னை யாராவது காப்பாற்ற, என்னை யாராவது எனக்கு உதவியாக இருக்கிறேன் என்று சொல்லி என்னை யாராவது பாதுகாக்க முற்பட்டால் அந்த உண்மைகளை சொல்வதாக சொல்லியிருந்தார். இன்னொரு விடயத்தையும் சொன்னார். இன்னொரு விடயத்தையும் மித்தனிய கஞ்சா அந்த யூடியூப் வலைத்தளத்தை சொல்கிறார், என்னை இவர்கள் எப்படியாவது எனக்கு இவர்கள் காலம் குறித்து விட்டார்கள், என்னுடைய கதையை முடிக்கப் போகிறார்கள், அவர் கொலை செய்யப்படுவதற்கு முன்பாக சொல்கிறார், எனக்கு அவர்கள் தேதி குறித்து விட்டார்கள், எனது அந்திம காலத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்து விட்டார்கள், என்னை முடிந்தால் அவர்கள் கொலை செய்யட்டும், எனக்கு அது பரவாயில்லை, உயிருக்கு பயந்தவன் நான் அல்ல மித்தனிய கஞ்சா சொல்கிறார். அந்த மித்தனிய கஞ்சா யாருக்காக ரவிராஜ் கொலை, அதே போல தாஜுதீன் கொலை போன்ற பல்வேறுபட்ட கொலைகளை செய்தார் என்று சொன்னால் அது வேறு யாரும் அல்ல, பகிரங்கமாக பட்டவர்த்தனமாக இருக்கிறது மஹிந்த ராஜபக்ஷ கம்பெனி. அந்த மஹிந்த ராஜபக்ஷ கம்பெனிக்காக ஏராளமான கொலைகளை செய்தார். அப்ப இதன் மூலம் தாஜுதீன், அதே போல ரவிராஜ் உள்ளிட்ட பல்வேறுபட்ட கொலைகளை செய்தவர்கள் மஹிந்த ராஜபக்ஷ கம்பெனி என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த விடயத்தோடு இப்பொழுது பார்க்கலாம். அப்ப மித்தனிய கஜ்ஜா என்று சொல்லப்படக்கூடிய அருணசாந்த விதானகி இப்பொழுது உயிரோடு இருந்திருந்தால் அது மஹிந்த ராஜபக்ஷ கம்பெனிக்கு பாதுகாப்பாக அல்லது பாதிப்பாக அமைந்துவிட்டது. பாதிப்பாக அமைந்திருக்கும் என்ற அடிப்படையில் அவர்கள் பார்க்கின்ற பொழுது மித்தனிய கஞ்சாவை இந்த வருடத்தின் ஆரம்ப காலத்திலே கொலை செய்திருக்கிறார்கள். அப்ப திட்ட தெளிவாக விடயமாக இருக்கு. அதே நேரம் இன்னொரு விடயம், சம்பத் மடம்பேரி. நான் சொன்னேன் ஆரம்பத்திலே, சம்பத் மடம்பேரி தான் இந்த மித்தனிய கஜ்ஜா உள்ளிட்ட பல்வேறுபட்டவர்களுக்கு ஆயுதங்களை வழங்கி இருக்கிறார், துப்பாக்கிகளை வழங்கி இருக்கிறார். அப்ப சம்பத் மடம்பேரி கடந்த காலங்கள் நான் சொன்னேன் மஹிந்த ராஜபக்சவை மெய்ப்பாதுகாவலர்கள் ஒருவராக பணியாற்றியவர் என்று சொல்லி. அப்ப மித்தனிய கஜ்ஜா உள்ளிட்ட பல்வேறுபட்ட கொலையாளிகளுக்கு இவர் துப்பாக்கிகளை, ஆயுதங்களை வழங்கி இருக்கிறார். திட்ட தெளிவாக இருக்கிறது. மஹிந்த ராஜபக்ஷ கம்பெனிக்காக இவர்கள் மித்தனிய கஞ்சா என்று சொல்லப்படக்கூடிய அருணசாந்த விதானகி, அவருடைய படத்தை நான் இதில் இணைக்கிறேன். அருணசாந்த விதானகி பல்வேறுபட்ட கொலைகளை செய்கிறார். அந்த அடிப்படையில் அவர் அந்த வாயை திறந்தால் பல்வேறுபட்ட கொலைகளின் பின்னணி வெளியாகி வந்து விடும் என்ற அடிப்படையிலே அவர் இந்த வருடத்தின் ஆரம்ப கால பகுதியிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவரை கொலை செய்தவர்கள், அந்த மித்தனிய கஜ்ஜா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கொலை செய்தவர்கள் இப்பொழுது சிறையிலே இருக்கிறார்கள். ஐவரில் யாரோ ஒருவர் இருக்கிறார். அந்த பெக்கோ சமனும் அதுக்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த ஐவர் கைது செய்யப்பட்ட பிறகுதான், இவர்கள் வாய் திறந்துதான் பல்வேறுபட்ட விடயங்கள் வந்துதான் பிறகு பார்த்தால், இந்த நான் சொன்னேன் கடந்த காலங்களிலே இந்த 9ஆம் மாதம் 5ஆம் தேதிக்கு பிற்பட்ட காலப்பகுதியில் ஏராளமான ஐஸ் போதைப் பொருளை நடத்தி செல்கின்ற இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன என்று சொல்லி அந்த இடங்களிலே பார்க்கின்ற பொழுது அப்பொழுது அந்த இடங்களுக்கும் சம்பத் மடம்பேரிக்கும் சம்பந்தம் என்று சொல்லி தெரிகிறது. மஹிந்த ராஜபக்சவின் மெய்ப்பாதுகாவலர் இருந்த சம்பத் மடம்பேரி. அப்ப சம்பத் மடம்பேரி ஏராளமான ஐஸ் போதைப் பொருளை உற்பத்தி செய்வது, ஐஸ் போதைப் பொருளை இந்த நாடு முழுவதும் விநியோகிக்கின்ற பணியிலும் ஈடுபட்டதோடு சண்டித்தனங்களிலும் ஈடுபட்டிருந்தார். அப்ப சம்பத் மடம்பேரி போன்றவர்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தவர்களார் என்று சொன்னால் மஹிந்த ராஜபக்ச கம்பெனியினர் என்பது திட்ட தெளிவாகின்றது. அப்ப இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நண்பர்களே பாருங்கள், எப்படி ஆட்சியிலே இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு சார்பானவர்களை வைத்துக்கொண்டு ஒருபுறம் ஐஸ் போதைப் பொருளோட பல்வேறுபட்ட உற்பத்திகளை செய்து வருமானம் ஈட்டி இருக்கிறார்கள். அதே போல இன்னொரு பக்கம் ஐஸ் போதைப்பொருள் விநியோகத்தோடு அந்த பணத்தை வைத்துக்கொண்டு அதிகாரம், தங்களுக்கு பிடித்தவர்களை கொலை செய்வது, தங்களை ஆட்சி நிலைக்க வேண்டும் என்று சொல்ல ஏராளமான கொலைகளை, ஆயுதங்களை தாராளமாக வழங்கி இவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள். அப்ப கேள்விகள் வரலாம், இந்த ஆயுதங்கள் எல்லாம் எங்கிருந்து எல்லாம் எடுக்கப்பட்டன என்று சொல்லி. கடந்த காலங்களில் மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியில் இருந்த பொழுது நண்பர்களே பார்க்கின்ற பொழுது பல்வேறுபட்ட இராணுவ முகாம்கள், போலீஸ் முகாம்களில் இருந்த ஆயுதங்கள் காணாமல் போன விடயங்கள் தொடர்பிலே
இதற்கும் சம்பந்தம் இருக்கிற என்ற விடயங்கள் இப்பொழுது மெதுவாக வெளியாகி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களில் எவ்வாறான ஆயுதங்கள் என்னென்ன ஆயுதங்கள் இருந்தன என்று சொல்லி புள்ளி விவரங்கள் பெரும்பாலும் இல்லை. யுத்த கால பகுதியிலே ஏராளமான ஆயுதங்கள் பாவிக்கப்பட்டன. அந்த அடிப்படையில் அவர்கள் சொல்வார்கள், அந்த வீடு எரியக்குள்ள பிடுங்கிறது லாபம் என்று சொல்வார்கள். எப்படி யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில், யுத்தம் முடிந்த காலப்பகுதியில் அவர்கள் அதனை சாட்டாக வைத்துக் கொண்டு ஏராளமான ஆயுதங்களை திணிலங்களை பதுக்கி விட்டார்கள். அதிலே முக்கியமாக மஹிந்த ராஜபக்சவின் ஆதரவாளரான மஹிந்த ராஜபக்சவின் மெய்ப்பாதுகாவலரான தொழிற்பட்ட இந்த சம்பத் மணம்பேரி என்பவர் ஏராளமாக இவருடைய மஹிந்த ராஜபக்சவின் அனுசரணையோடு ஆயுதங்களை கொலையாளிகளுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் மஹிந்த ராஜபக்ச கொம்பனிக்கு விருப்பமான கொலைகளை மித்தனிய கஞ்சா போன்றவர்கள் விருப்பமான வகையிலே அரங்கேற்றிருக்கிறார்கள். இந்த விடயம் இப்பொழுது நேற்றைய நாளில் தான் வெளியாகியிருக்கிறது. நேற்றைய நாளிலே போலீஸ் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தது. அந்த அடிப்படையில் இந்த விடயங்கள் வெளியாக இருக்கிறது. அதே போல நீதிமன்றத்திலே சம்பத் மடம்பேரி வழங்கிய வாக்குமூலத்திலே இந்த ஏராளமான கொலைகளுக்கு தான் துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்களை வழங்கியதாக வாக்குமூலம் வழங்கியிருப்பதும் பல்வேறுபட்ட விடயங்களை வெளியாக்கி இருக்கிறது. நேற்றைய நாள் காவல்துறை வெளியிட்ட ஊடக சந்திப்பிலே இந்த சம்பத் மடம்பேரி நீதிமன்றத்தில் வழங்கிய வாக்குமூலங்கள் உள்ளிட்ட அதே போல மித்தனிய கஞ்சா கொலை செய்த விவகாரம், மித்தனிய கஞ்சா கொலை செய்யப்பட்ட வரலாறு என்று பல்வேறுபட்ட விடயங்களை இப்பொழுது சொல்லியிருக்கிறார். நண்பர்களே, பாருங்கள், அரசியலில் இருப்பவர்கள் அதிகார வர்க்கத்தினர் இவ்வாறான கொலைகளை எல்லாம் தங்களுக்கு விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் அரங்கேற்றிருக்கின்ற விடயத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் செந்தூரன். நன்றி, வணக்கம்.